பாஜக எப்படி பீகார் அணுகுது, பாஜகவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் பீகார் தேர்தல்னு சமகால அரசியலை தொட்டு தான் ரெண்டு பேருமே பேசினாங்க. நீ ஹிஸ்டரியாவே பீகார் தேர்தல் எப்படி இருந்திருக்கு, அது எதுவும் திருப்பு முனையா பீகார் மாநிலம் இருந்திருக்கான்றது ஒண்ணு. இப்ப இருக்கிற கான்டெக்ட்ல எவ்வளவு முக்கியத்துவம்? ரொம்ப முக்கியமானது எதிரிய கைக்குள்ள வச்சிருக்கிறது தான். நிதிஷ்குமார் அத்வானி கூட சேர்ந்து 2014 மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ணவர் தான். மோடி, உபேந்திர குஷ்வாகா, நம்ம கள்ளர் மரோவர் மாதிரி உள்ள ஒரு காஸ்ட்டு, அவர் இங்கே ராம்விலாஸ் பாஸ்வான் எல்லாரும் சேர்ந்து அங்கே அதிக மெஜாரிட்டி பெற்று வெற்றி பெற்றாங்க. கடைசியாக 2024 அவருடைய பிரதமர் ஆஸ்பிரேஷனில் இந்தியா கூட்டணியில் தான் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவாருங்கிற எக்கச்சக்க ஆர்வத்தில் இருந்து அந்த இந்தியா கூட்டணியை காலி பண்ணி பிஜேபியும் நாமளும் சேர்ந்தா ஜெயித்திரலான்னு உள்ள வந்தார். இதுவரை அங்கே பீகாரோட தன்மை என்னென்னா, ஃபஸ்ட்டு போல்ஸ் ஆர்ஜேடி, செகண்ட் போல்ஸு பிஜேபி செகண்ட் போல்ஸுங்கும் போது சகோதரர் பிரியன் சொன்ன மாதிரி அது பிராமின்ஸு, பூமிகார், ஹயஸ்து, ராஜ்புட்ஸு, ஜெய்ஸ்வால்ஸ், இந்த மாதிரி அப்பர் காஸ்ட்டு இதாக உள்ள ஒரு கட்சி தான். அப்போ லாலுகிட்ட உள்ள பவரை வீழ்த்தணும்னா மூணாவது போல்ஸான நிதிஷ்குமார் பின்னாடி போய் தீர வேண்டிங்கிற நிர்பந்தம் அவங்களுக்கு முதல்ல வந்தது. ஸோ அப்பர் காஸ்ட் பிளஸ் ஓபிசி அது நிதிஷ்குமார் கிட்ட கோரி குர்மி, தனுஷ்க்கு, முக்குலத்தோர் மாதிரி 3 காஸ்ட் அங்கே வரும். கோரி குர்மி, தனுஷ்னு ஒரு காஸ்ட், லவகுசான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பிளாக்கை யாதவுக்கு எதிராக கொண்டு வந்து தான் அதை வீழ்த்த முடியுங்கிறதுனால மூணாவது கட்சி கிட்ட ரெண்டாவது கட்சி வந்து பின்னாடி போச்சு. காரணம், லால் யாதவை முஸ்லீம் யாதவ் காம்பினேஷனை வீழ்த்தணும்னா அதை விட்டால் வேற வழி இல்லை. ஆனால் அதே நிதிஷ்குமார் குரங்கு அப்பத்தை பங்கு வைக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் நின்று மூப்பனார் ஒரு கட்டத்தில் கலைஞரையும் எம்ஜிஆரையும் இது பண்ணி ஜெயலலிதாவை பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி 30 சீட்டு வரை காங்கிரஸ் கொண்டு போனார்ல மூணாவது கட்சி. அதே மாதிரி ஒரு லாபத்தை வந்து நிதிஷ்குமார் அடைஞ்சிட்டு இருக்கிறாரு. 74 வயசான நிதிஷ்குமாருக்கு நாளைக்கு இந்தியாவின் பிரதமராட்டு என்டிஏ சப்போர்ட்டோடையோ அல்லது இந்தியா பிளாக் சப்போர்ட்டோடையோ வரணுங்கிற ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து தெளிவாக இருக்குது. அதில் போகக்கூடியவர் தான். ஆனால் அந்த ஸ்டேட்டை ரீட்டைன் பண்ணணும்னா நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி தான் தீரணும். இப்போ நீங்கள் ரொம்ப சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லிட்டீங்க. எப்படி சோசியல் இன்ஜினியரிங் ஒரு உத்தியோ, எதிரிய கைக்குள்ளேயே வச்சுக்கிறது இன்னொரு உத்தி. வேற வழி கிடையாது. பீகார் தேர்தலில் சுலபமா இப்படி புரிஞ்சுக்க வழி கிடையாது. நிதிஷா கைக்குள்ள வச்சு தான் தீரணும். அது மட்டும் இல்லை, இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்ல அவர்கிட்ட கணிசமான எம்பிக்கள் இருக்காங்க. 10-15% வாக்கு அவர்கிட்ட இருக்குது. அவர் கொஞ்சம் பெண்கள் ஓட்டு, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கிளாஸ் ஓட்டு, கோரி குர்மிஸ் ஓட்டுன்னு அவர் ஒரு இதை பண்ணி வச்சிருக்காரு. நிறைய இப்ப சமகாலத்தில் இப்ப சமீபத்திய கட்டுரைகள் எல்லாம் நிதிஷ்குமார் வந்து செயல்பட முடியல, அவருக்கு ஒரு நெருக்கடிகள் இருக்குன்றதும், இதுவே கிட்டத்தட்ட ஒரு கடைசி தேர்தல்ன்ற தன்மைக்கு நகருது. பாஜக அந்த கட்சியை அது அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார்ல. ஓகே, மற்ற மீடியா பல எண்ணத்துல பல இதுல எழுதுவாங்க, அவர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார் இல்லையா. இன்னும் சொல்ல போனா பிஜேபி ஒரு முயற்சி பண்ணாங்க. சஞ்சய் ஜெய்ஸ்வால்னு ஒரு அப்பர் காஸ்ட் பனியா வித் சோசியல் ஸ்டிக்மா ஓட சமூக புறக்கணிப்புள்ள ஒரு அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல உள்ள ஒரு ஆர்எஸ்எஸ் கார தான், தாத்தா அப்பா எல்லாமே ஆர்எஸ்எஸ்ல உள்ளவரை வச்சு ஒரு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அதை இவர் லால் யாதவ் கூட சேர்ந்து அதை முறியடிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து 20 வருஷமா இந்த 2 பேருக்கு உள்ள பகையை பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கிறார். இப்ப கரண்ட்ல உள்ள விஷயம் என்னன்னா, இந்த மாநிலம் வந்து ஹயஸ்தா அண்ட் பூமிகார் கையில, கிருஷ்ண சாகி, கிருஷ்ண சின்ஹா இவங்க கையில இருந்தது. அப்புறம் மைதிலி பிராமின்ஸ் கையில இருந்தது. அவங்க பவர்ஃபுல் சிஎம்ஆ இருந்தாங்க. அதற்கு பிறகு லாலு கிட்ட வந்த பிறகு ஒரு யாதவை அடிக்கணும்னா இன்னொரு மிலிட்டன் காஸ்டான ஒரு குர்மியை வச்சு தான் வீழ்த்த முடியும்னு வந்த பிறகு இந்த மாநிலம் யாதவ் குர்மி 2 பேரும் தான் சிஎம் கேண்டிடேட்டாட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு பாப்புலரா தன் தொழிலில் நம்பர் 1 இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் பாண்டே தன்னை சிஎம் கேண்டிடேட்டா முன்னிறுத்துறார். அவர் நீங்க இதுல ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ இது எல்லாமே சோசியல் இன்ஜினியரிங் கணக்கில் சொல்றீங்க. இப்போ பிரியன் லேசா தொட்டு காட்டிய இடம்ன்றது பீகார்ன்ற தன்மை இருக்குல்ல, அந்த மண்ணுக்கான ஒரு அரசியல்னு இருக்குல்ல, அதையும் பாஜக கடந்து போகணும்னு நினைக்கிறாங்களா? அதெல்லாம் மண்ணுக்கான அரசியல், அந்த மண்ணுள்ள எல்லாரும் தான் சொந்தம் கொண்டு இந்துத்துவத்துக்கு ஒரு சவால் விடுற மண். பிகாரி ஆர் பகாரின்னு பீகாரிக்கு போடுறியா எதிரிக்கு போடுறியான்னு லாலுவும் நிதிஷும் சேர்ந்து நிற்கும் போது அவங்க மண்ணின் மைந்தர்கள் இங்க தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் தேசிய இந்த மாதிரி ஒரு பீகார் தேசியத்தையும் தேவைப்படும் போது எடுத்தாங்கல்ல. சோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையான ஆயுதத்தை எடுத்துக்கிடுவாங்க. இப்போ பிஜேபிக்கு இருக்கிறது யாதவ் முஸ்லீம் அல்லாத வாக்குகளை
ஆர்எஸ்எஸ் வந்து மேக்சிமம் போல் பண்ணணும். இப்போ ஆர்எஸ்எஸ் ஓட உதவி பிஜேபிக்கு ரொம்ப தேவை. ஏன் இவ்வளவு அதிதீவிரமா களமாடுறாங்கன்னு பார்க்கலாமா? வெளியிலிருந்து பார்க்குறப்ப அந்த தன்மை இருக்கு. இப்போ அறிவிப்புகள்லாம் ஏராளமான அறிவிப்புகள், எத்தனையோ பெண்களுக்கு வந்து 10,000 ரூபாய் முன்பணமா கொடுத்தே ஆச்சு. ஏன் அந்த அளவுக்கு முக்கியமா பார்க்குறாங்க? அது சில ஸ்டேட்களில் அது ஒர்க் பண்ணதுனால அதை நம்ம பண்ணுவோங்கிறத பார்க்குறாங்க சார். இப்போ அதுக்குன்னு பட்ஜெட்லயே இப்போ ரவீந்திரன் துரைசாமி இதே மோடி அவர்கள் இலவசத்துக்கு எதிராக குஜராத்தில் போய் பேசுறாங்க, கெஜ்ரிவாலை அட்டாக் பண்ணி பேசுறாங்க, உங்களுக்கு இலவசம் வேணுமா வளர்ச்சி வேணுமான்னு. ஆனா இங்க வந்து நீங்க பட்ஜெட் சைஸை விட 1 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற இடத்துல 7 லட்சம் கோடிக்கு பாலிடிக்ஸ்ல மோடி தன் கொள்கையில நின்னாருன்னா அவருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் 3-4% ஓட்டு அடி வாங்கும். மக்கள் அதுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது. பொலிட்டிக்ஸ் இல்ல ஏன் பீகாரை ஜெயிக்கணும்ன்றதுல அவ்வளவு தீவிரமா இருக்கிறதுக்கு என்ன ஏதாவது காரணம் இருக்கா? பீகாரை ஜெயிக்கிறது இல்ல, எல்லா ஸ்டேட்டையும் ஜெயிக்கணுங்கிற இதுல தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. பீகார் வந்து இன்னைக்கு முக்கியமான ஸ்டேட். அதுல அதிக போலி முஸ்லிம் அண்ட் யாதவ் அல்லாத சமூகங்கள் போல் பண்ண வச்சு அதுதான் மெயின். இது அவருக்கு மோடி அவர்களுக்கு தன் செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய இடமும் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் பிரஷர்லாம், அதுக்கும் பீகார் ஒரு களமா அமைஞ்சிருக்கு. ஆர்எஸ்எஸ் ஓட இணைந்து தான் பீகாரை சந்திச்சாகணும், வேற வழி இல்லை. ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒவ்வொரு இந்து ஜாதியிலையும் அதிக ஓட்டை இருந்து ஒர்க் பண்ணி போல் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு டேஞ்சர் என்னன்னா, ராம்விலாஸ் பாஸ்வான் அவரோட வாக்குகள் இப்ப சிராக் பாஸ்வான் இருக்கிறாரு. இந்த வாக்காளர்கள் கடந்த முறை நிதிஷ்குமாருக்கு எதிராக போட்டவங்க. எப்படி லாலுவுக்கும் நிதிஷுக்கும் ஒரு விரோதம் இருந்ததோ அதே மாதிரி நிதிஷுக்கும் பஸ்வானுக்கும் வந்து ஒரு விரோதம் இருந்தது. அதோட தொடர்ச்சியா இந்த 5-6% சிராக் பஸ்வானுக்கு வாக்குகள் மோடிக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு மக்களவையில். அது நிதிஷ்குமாருக்கு டிரான்ஸ்பர் ஆகுமாங்கிறதும் கேள்விக்குறி. ஸோ 15% வாக்கு பலம் கொண்ட பேக்கிங் கம்யூனிட்டி கொண்ட நிதிஷை பாஜக ஜெட்டிசன் பண்ண முடியாது. கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் விளையாடி ஆகணும், வேற வழி இல்லை. அதான் சிம்பிளா, அதான் உண்மை.